நடத்தியது. உண்மை மனிதர் என்று மதித்தால்தான் உங்கள் அறைக்கு மரியாதை கொடுத்து வந்திருக்கிறோம். யார் பரதேசி? இக்குடியேறிய பிற நாட்டான் தான் பரதேசி என்று பெயர். அவர் பாரதத்தின் வீர தலைவர்கள் ஒருவர் சுப்பிரமணிய சிவம். என்ன? மன்னித்து விடுங்கள் பிள்ளைவாள், பாவம் தமிழறியாதவன். ஓய், சவம் என்றால் செத்த பிணம் என்று பொருள். நான் ஜீவன் உள்ள சிவம் ஐயா, சிவம். சரி மிஸ்டர் சிவா, என்ன மேம் நீங்க போறதுல ஒரு வேலை இருக்கு. இது பிட்டி சட்மென்ட் நடத்தீங்களா இல்ல மொத்த வீடு நடத்தீங்களா? அப்படித்தான் நடத்தியிருக்க வேண்டும். அப்படித்தான் நடத்தியிருக்க வேண்டும். உங்கள் பேராசிரியர் பயங்கர காடாக மாற்றி விட்டீர்கள். நீங்க காடாக்கி போட்டீங்க, அப்ப நாங்க சுடுகாடா மாத்த பாக்குறோம். மனுஷன் வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராது போல இருக்கு. எப்படி வரும்? எப்படி வரும்? இதோ போலீஸ் ரிப்போர்ட். நீங்க சொல்றது எல்லாம் குத்து சுத்திருக்கீங்க. நீங்க பயந்தா வரீங்க. உங்களை பார்த்தா உடம்பெல்லாம் பத்தி எரியுது. உன்னிடம் தான் அதிக சுருப்பிடி தெரிகிறது. நம்மளை பார்த்தவுடன் நெருகிறோம். நான் இல்ல நெருப்பா? நெருப்பதுக்கு ரெடி பண்ண நீங்க. நீங்க நடந்தா பூமியில நடந்து பேசினா பிரச்சனை என்ன கலங்குது. வந்த வரைக்கும் மக்கள் ஆட்டிக்கிறீங்க. இல்லை, எங்கள் மக்களை வாட்டி வதைக்கும் அடிமை தீயை ஆற்றி குளிர வைக்கும் பெருமழை தான் எங்களின் பேச்சும் செயலும். உங்கள் பேச்சிலும் செயலும் சத்தம் பிறப்புடன் சூதன்மைக்கு என்று கேட்கிறேன். அதற்குத்தானே நாங்கள் பாடுபடுகிறோம். ஆம், ஓங்கி கிடக்கும் வீர உணர்ச்சிக்கு உயிர் கொடுத்து விடுதலை போராட்டம் வெற்றி பெறுவதே எங்கள் லட்சியம். விடுதலை போராட்டம் அரசியலை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? யாரை கேட்கிறாய்? இல்லை, மற்றொரு முறை கேட்காதே. உங்கள் இனத்தவர்கள் காடு மேடுகளில் சுற்றி திரிந்திருந்த அந்த நாட்களிலே அறிவுத்திறம் படைத்து பாரண்ட வீர பரம்பரையின் புதல்வர்கள் நாங்கள். புதிய காலம் தொடங்கிவிட்டது. அந்த முதல் அத்தியாயம் தான் சுதந்திர இயக்கம். சிறை வீரபண்டை கட்டவன் உயிர் பிரித்த உமது பரம்பரை பாவத்தின் சின்னமான தூக்கு மருந்தனை கூட நாங்கள் இன்னும் மறந்துவிடவில்லை. வீரன் பெயர் சொன்னவுடன் வெள்ளை உடல் நடுங்குகிறதா? என்றுமே நீங்கள் நிம்மதியை எதிர்பார்க்க முடியாது. சுதந்திர கோட்டையிலே தாய்மொழி பட்டாளி வீசி பார்க்கும் வரை உமக்கும் நிம்மதி இல்லை, எமக்கும் வரையில்லை. இதெல்லாம் உமக்கும் புரிய போவதும் இல்லை. எழுதி கொடுக்க வேண்டுமா? பேச்சு வரைக்கும் தடையா? இந்நாட்டு ஊமையில் கூட ஒரு பொறுமலை பற்றி பேசவும் பரிசாற்றும். அப்படி என்னையா பேசினேன்? என் நாட்டு மக்களை சுதேசப்படுத்திக் கொண்டு சொன்னேன். ஆம், ஜாதிக்கு மருந்து சொன்னேன். இல்லை, பயவென்று பள்ளத்தை தாண்ட சொன்னேன். இல்லை, அவமானத்தை அழிக்க சொன்னேன். காட்டாத்து வெள்ளத்தை கையை தடுக்க மாட்டான் புத்திசாலி. அதுவே உன் ஆட்சிக்கு யாம் தரும் வெகுமானம். தர்மத்துக்கு நீ தரும் பெயர் குற்றம் என்றால் அக்குற்றத்தை 30 கோடி மக்களும் 300 கோடி முறை செய்து கொண்டேதான் இருப்போம். பேச வைக்கிறான். அதென்ன மாபெரும் புரட்சி? பயப்படுமா சொல். வந்தே மாதரம், வந்தே மாதரம். அதுவே எங்கள் தாரக மந்திரம். நாட்டு கட்சி தேசபக்தன் உயிர் பிரியும் வரை, அவன் உடல் வெந்து கருகி சாம்பலாகும் வரை இந்த புனித மந்திரம் முழங்கிக் கொண்டேதான் இருக்கும். வந்தே மாதரம், வந்தே மாதரம். வந்தே மாதரம்.